அந்த நாடோடி மன்னன் தான் எம்ஜிஆரின் சினிமா வாழ்க்கை வரலாற்றை புரட்டி போட்டது. எம்ஜிஆரினுடைய வெற்றி வரலாற்றை மட்டுமல்ல, படம் பார்க்கின்ற நமது இந்த ரசிகர்கள் நமது ரசிப்பின் வெற்றி வரலாற்றையும் அதுதான் புரட்டி போட்டது. பாருங்க, ஒரு மிகப்பெரிய காவியத்தை எம்ஜிஆர் 20 ஆண்டுகளாக மனதில் திட்டமிட்டு செயலாற்றி இருக்கிறார். அதற்கு பிறகு எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்றால் எல்லா கம்பெனிகளும் யோசிக்கிறது, எல்லா இயக்குநர்களும் யோசிக்கிறார்கள். என்ன யோசிக்கிறாங்க? என்னையா, நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் தயாரிப்பாளர், அவர் தான் டைரக்டரு, கதாநாயகன் அதில் ரெட்டை வேடம், அப்போவே அந்த ட்ரிக் ஷாட் வச்சு நடிக்கிறாரு. இவரை நாம் ப்ரொடியூஸ் பண்ண போனால் அவருக்கு தயாரிப்பு துறையில் தெரியாதே கிடையாது. ஒரு இயக்குனர் சிந்திக்கிறாரு, இவரை வச்சு நாம் எப்படி டைரக்ட் பண்ணுறது? அவர் அதில் கில்லாடியாக இருக்கார். இப்படி ஒவ்வொருவரும் யோசிக்க யோசிக்க நாடோடி மன்னன் என்கின்ற வெற்றி படத்தை பார்த்துவிட்டு பல பேரும் எம்ஜிஆரை அடுத்த படம் ஒப்பந்தம் செய்ய தயங்கினார்கள். ஆனால் அந்த தயக்கம் கலைந்து மீண்டும் புத்துணர்வு பெற்றார்கள். இனிமேல் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்றால் நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் எத்தனை டைமென்ஷனில் வராருன்னு ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், கதாசிரியர்கள் அப்படி அனலைஸ் பண்ணி இனிமேல் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க நினைத்தால் அந்த படத்தினுடைய பட்ஜெட் இப்படி இருக்கணும்.